வேண்டாம். அப்படியாக இருக்கு. நீங்க ஜெபம் பண்ணுங்க. எப்படி ஆகிலும் தேவனாவும் மயப்படும். நம்ம முன்னே இருக்கிற இந்த ஐயா யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நாளாயிட்டு அவருக்கு ஒரு சபை உண்டு வேண்டது. ஆனா அவர் உருவாக்கின சபைகள் நிறைய இருக்கு. நான் யோசிச்சு பார்ப்பேன். நிறைய நாட்கள் யோசிப்பேன். அவர் உருவாக்கின சபைகள் நிறைய இருக்குது. எந்த பிரதி உபகாரமும் எதிர்பார்க்காம அநேக சபைகளை அநேக இடங்கள்ல உருவாக்கி அப்படியே கடந்து போறார். ஒவ்வொரு வித ஊழியர்களுக்கு தேவன் நினைப்பார். இவர்கள் எல்லாம் அற்பமா எண்ணப்படுவார். அதாவது எக்ஸாம்பிளுக்கு நம்ம தினகரன், மோகன் சிலாசரஸ், மோகன் ஐயா, இப்போ ஒரு டிபிஎம்ல உள்ளவங்க, ஐடியில் அவங்க எல்லாம் பெரிய ஏதோ ஒரு ஆர்ல பக்கதாஸ் மாதிரி அவங்கள சொல்ல குறைந்துள்ள அவங்கள யோசிச்சுருவாங்க. இப்படி கண்ணுக்கு தெரியாமல் தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய எல்லா நேரங்களையும் தியாகம் பண்ணுற மனிதர்களை இந்த உலகம் ஒரு பொருட்டாவே நினைக்கிறதே இல்லை. இவங்க பொருட்டா கூடுதலா நினைச்சுட்டு அங்க கிரேடு குறைஞ்சிட்டே இருக்கும். இவர்கள் எவ்வளவு, அதாவது நான் செய்யற நற்கிரியைக்கு எனக்கு இந்த உலகம் பிரதிபலனை தராத வரைக்கும் அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். நிச்சயமான ஒரு வாழ்க்கைக்கு அது மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும். அங்க போகும்போது நான் ஒரு மகா பெரிய சேனையாய், ஆயிரங்களுக்கு இல்ல, லட்சங்களுக்கு இல்ல, கோடிகளுக்கு அதிபதியாய் வாழ்கிற வாய்ப்பை ஆண்டவர் தருவார். இப்படிப்பட்ட எளிய ஊழியக்காரருக்கு எங்க தாத்தா, எங்க அப்பாவுக்கு அப்பா, எங்க அப்பா, எனக்கு மறித்து போன ஊழியத்திலிருந்து மறித்து போன என்னுடைய சகோதரர், இவர்கள் 3 விதமாக ஒரு குறைந்தது 3 மணிக்கு ஒரு 3 சபைகளை உருவாக்குறார்கள். ஒரு குறிப்பிட்ட சுப்பிரபாதத்தில் அந்த ஸ்தாபனம் அந்த சபையை எடுத்துட்டு இவர்களை வெளியே விட்டுட்டாங்க. அண்ணன் இருக்கு முன்னாடி மறித்து போயிட்டான். ஒருவேளை எங்க அண்ணன் இருந்தாலும் நடக்காம இருந்திருக்கும்னு வைப்போமே. வெளியே விட்டது. அதாவது இந்த உலகம் அவர்களுக்கு அவர்கள் ஒரு பொருட்டா நினைக்கல. ஆனா இப்ப இருந்தானே, இவன் நேற்று வரைக்கும் என்னதான் செய்துட்டு இருந்தான், செயலரா தானே இருந்தான். இன்னைக்கு தானே ஊழியத்துக்கு வந்தான். நான் பிறக்கமே ஊழியர். அதுல வேற நான் கல்யாணம் ஆகாதது வேற ஊழியர். கல்யாணம் ஆனா என்ன ஆகாட்டா என்ன, ஆண்டவர் ஒருத்தர் ஊழியத்துக்கு கிடைத்த சொந்த குடும்பத்தை நடத்த அறியாதவன் தேவனுடைய சபையை எப்படி நடத்துவான்? இப்படி எல்லா விதத்திலையும் இருக்கும். அப்படி ஒரு திருமணமாகாத ஒரு தலைவர் வந்தாரு. அவர் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். ஆகிலும் இந்த நாளில நான் சொல்றேன், அதே ஊர்ல குறைந்தபட்சம் ஒரு தொலைக்காட்சி சேனலும் ஒரு நிரந்தரமான ஒரு பத்திரிகையை நடத்துகிறவர்களாய் எங்களை கர்த்தர் மாற்றினார். எங்கள் குடும்பத்தை ஒரு நாள் பிடுங்கப்படும். நம்ம பொறுமையோடு இருந்தால் தேவன் மீண்டும் நம்மை நாட்டுவார். யாரா இருந்தாலும் உங்களுக்கு எல்லாருக்கும் நான் வந்து சொல்றேன், சத்துரு நேரடியா ஒன்றும் வரமாட்டான். ஏதேன் தோட்டத்துல வந்தது போல வந்து நம்ம ஃப்ரெண்டுல வந்து ஒரு பாம்பு வடிவத்துல வந்து ஒன்றும் நெல்லு செய்ய மாட்டான். ஏதோ ஒரு மனிதர்களுக்கு உள்ளதான் ஏறுவான். அது ஒருவேளை வரங்களை பெற்றோர்கள் நீங்க நினைக்கிறவர்களா இருக்கலாம். எது வந்தாலும் தேவ சத்தம் கேளுங்க, தேவ சித்தத்துக்கு கீழ்படியுங்க, செபித்து ஒவ்வொன்றையும் செய்யுங்க. இப்ப அருமையான ஒரு சாட்சியை நம்ம கேட்டது. ஒரு சின்ன பிள்ளை, எத்தனை வயசு மாத பிள்ளைக்கு 8 வயசு தீர்க்கதரிசியாய் கர்த்தன் மெய்ப்பராயிருக்கிறார். அவர் மெய்ப்பராயிருந்தார். தன்னுடைய கையில் இருக்கிற 99 ஆடுகளும் போதும் என்று நினைக்காத மெய்ப்பறவர், தொலைந்து போன ஒரே ஒரு ஆடை தேடி வருகிற மெய்ப்பறவர். இந்த பாக்கி எல்லாரும் கையில் இருக்கிறது போனா போட்டு, எப்படி போனா போட்டு, அது வீணானது. செழிப்பா இருக்கிற வரைக்கும் தான் உலகம் உங்களை கொண்டாடும். அவர்களுக்கு ஒத்து செய்கிற வரைக்கும் தான் உலகம் உங்களை கொண்டாடும். நம்ம தவறி போகும்போது, நம்முடைய சூழ்நிலைகள் மாறி போகும்போது, நம்ம ஒன்றும் இல்லாமல் ஆகும் போதும், நம்ம கோர படப்புகளில் நம் சிக்கிக் கொள்ளும் போதும் நம்மளை தேடி வருகிற ஒருவர் உண்டென்றால் அந்த கர்த்தராகிய மேய்ப்பர் மாத்திரம்தான். அவர் ஒரு நாளும் நம்மை கைவிட மாட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சிறு கூட்டம் ஜனங்களா இங்க வந்திருக்கீங்க. உங்க வாழ்க்கையில இன்னது தேவை என்பதை நீங்கள் விரும்புகிறீர்களோ அதை செய்ய வல்லவரா நம்முடைய தேவனும் நம்மத்திலே எழுந்தருளி இருக்கிறார். தேவ சபையில் சொல்லுங்கம்மா, தெரியுமா? தேவ சபையில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். தேவன் இன்னைக்கு நம்ம மத்தியில வந்திருக்காரு. அதை நீங்க விசுவாசித்தா, ஒருவேளை இந்த இடத்துல நம்ம தமிழ்நாட்டை ஆளுகிற முதல்வர் விஜய் அவர்களோ, இல்லை இந்தியாவை ஆளுகிற பிரதமர் நரேந்திர மோடி அவர்களோ, நம்ம இவ்வளவு பேர் மட்டும் கற்பனை பண்ணிடுங்க. இந்த இடத்துல இருந்தா நீங்க எத்தனை மகிழ்ச்சியா இருப்பியா? புரியுதா உங்களுக்கு? 20 திரள் கூட்டத்தை விட்டுருங்க. இவ்வளவு பேருக்கு நடுவில் அவங்க இருந்தா எவ்வளவு மகிழ்ச்சியா இருப்பீங்க இல்லையா? இருப்பீங்களா இல்லையா? ரெண்டாவது, உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும். இன்னைக்கு நான் எனக்குள்ள எந்த வேண்டுகோளை கேட்டு, ஏன்னா மொத்தமே இருக்கிறது 8 பேர் தான் இருக்கு, 50 பேர் இல்லைன்னு நினைக்கிறேன். எந்த வேண்டுகோளும் இன்றைக்கு நிறைவேற்றப்படும். ஏன்னா கேட்கறது நீங்க 4 பேர் தான் இருக்கிறீங்க, அவர் செய்து கொடுப்பாரு. அந்த 2 பேர்ல யாரோ ஒருவராக இருந்தாலும் இந்த 2 பேரையும் உருவாக்குனவர், இந்த 2 பேரையும் பார்க்கலும் 1000 10,000 கோடிகள் சிறந்தவங்க மத்தியில் வந்திருக்காங்க.
மகிழ்ச்சியா இருங்க. எதை கேட்டாலும் உங்களுக்கு தர அவர் தயாரா இருக்கார். அவருடைய சித்தத்தின்படி வாசித்தேன். நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவருடைய சித்தத்தின்படி கேட்கணும். அவருடைய சித்தத்துக்கு மாறுபாடாக நம்ம எதையும் கேட்கக்கூடாது. மேக்சிமம் அப்படி கேட்க மாட்டோம்னு நினைக்கிறேன். ஆகவே இந்த நாள் கர்த்தர் உண்டு மணி நாள். இதிலே களி கூர்ந்து மகிழப்படுவோம். நாளை தினம் ஒரு புதிய மாதத்துல போறோம். ஜூன் என்கிற ஒரு புதிய மாதத்தில் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தேவன் புதிதாய் மாற்ற சித்தமாக இருக்கிறார். எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றுவார். இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில் முடிந்து போனது, தீர்ந்து போனது, நடக்காது என்று நீங்கள் ஓரம் கட்டியும் ஒதுக்கியும் வைத்திருந்த அத்தனை காரியங்களிலும் தேவன் நன்மைகளை செய்யும்படி எழுத்தர்கள் இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களாங்க? நான் எங்க போறாலும் செய்திக்கு முன்னாலேயோ செய்திக்கு நடுவிலேயோ சொல்ற ஒரு பார்வையை சொல்லிட்டு செய்திக்கு நேராக கடந்து போகிறேன். தேவனாலே எல்லாம் கூடும்னு வேதம் சொல்லி நம்பிக்கிறீங்களா? அந்த நம்பிக்கையில் தான் நமக்கு என்ன வேலை அப்படின்னா தேவனாலே இது எல்லாருக்கும் ஓகே. தேவனாலே எல்லாம் கூடும் விசுவாசிக்கிறேங்க. கையில வைக்கிறோம் சொல்லுங்க. யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியுமா? அதே வேதம் வேறொன்றையும் சொல்லுகிறது. விசுவாசிக்கிறவனுக்கு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனாலே எல்லாம் கூட உண்மைதான். அந்த வேதம் தான் நமக்கு படிப்பிக்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு, விசுவாசிக்கிறவர்களுக்கு. இன்னைக்கு நீங்க விசுவாசம் உங்க கையில இருந்தா ஆதியாகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒவ்வொன்றிலும் சொல்லப்படுகிறது விசுவாசம். விசுவாசம் என்கிற கீ உங்கள்கிட்ட இருந்தா சகல ஆசீர்வாதங்களும், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும், உங்கள் மேல் தேவன் வைத்த தரிசனங்களின் சகல ஆசீர்வாதங்களும் தாமதம் இல்லாம உங்களை உங்க அவிசுவாசம் தான் அநேக வேளைகளில் உங்க ஆசீர்வாதங்களை தாமதப்படுத்துகிறது. இனி ஒரு யாரோ அவங்க தான் சொன்னீங்க, சாட்சி சொன்னாங்க 2 மாத சம்பளம் இல்லனா என்ன பண்ணிருப்பாங்க. அதுல ஒரு குறைகள் வந்திருக்கு. தேவன் படுத்துகிற சில தாமதங்கள் நன்மைக்காக தான் இருக்கும். அது தேவனுடைய தாமதங்கள் தெரியும். அந்த தாமதங்களுக்கு இடையிலே அவர் நம்ம நடத்தி கொண்டு போயிருவார். அந்த சூழ்நிலைகள்ல அந்த கடுமையும் கொடுமையுமான சோதனையோடு கூட அதுக்கு தப்பி கொள்ளும்படியான போக்கை உண்டு பண்ணுவார். இதுதான் தேவனுடைய செயல்கள். விசுவாசிக்கிறீங்க தானே? எனக்கு ஒரு செய்திக்கு சாதனம் சொல்ற முடிஞ்ச அளவுக்கு என் கூட பதில் நான் கேட்கறதுக்கு எல்லாம் பதில் சொல்லி கொஞ்சம் கம்பெனி தந்துருங்க. எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? எல்லா பேரணுமா? பிரார்த்தனா, பிரார்த்தனா நல்ல பேரு. கேரளா பேரு, மலையாள பேர் வச்சிருக்க. பிரார்த்தனா யாருமா வச்சா அந்த பேரு? யாரு பாஸ்டர்? ஏதோ ஒரு பாஸ்டர் யார் வச்சாரு? அந்த பாஸ்டருக்கும் வாழ்த்துக்கள், அந்த பேருக்கு வாழ்த்துக்கள். உன் பேர் என்னமா? கீர்த்தனாவா? ஆராதனா. 2 பேரும் பிரார்த்தனாவும் ஆராதனாவும். நீங்க உங்க 2 பேரையும் தேவன் உங்க 2 பேரும் வாச்சோம். எல்லாரையும் வந்திருக்கிற அந்த முதல் சிறுவரிலிருந்து கடைசியா வெளியே இருக்கிற சிறுவர்கள், அந்த சின்ன பிள்ளை ஒன்று சேர்ல உட்கார்ந்து இருக்குது, அந்த பிள்ளை வரைக்கும் எல்லாரையும் தேவன் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரை, ஆரோன் குடும்பத்தாரை எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோட இருங்க. இந்த நாள்ல சும்மா வெறுதே நம்ம வந்துட்டு போயிடக்கூடாது. ஒரு வசனத்தை எடுங்க, வாசிங்க. சகரியா 9வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனம். பக்கம் தேடுறதுக்கு கஷ்டமா இருக்கிறதுனால சொல்லி தரேன். 1099வது பக்கம், 1099 எடுங்க. சபையில் இருந்து ஒருவர் வாசிங்க. சகரியா 9:12. எப்படிமா? இந்த வசனத்தை கொண்டு தேவன் நம்மோடு பேசும்படியா. யார் பேசணும்? நம்மோட தேவன் பேசணும். பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவர். அவர் பேசணுங்க. அவருக்கு சத்தம் கேட்கணும். யாருக்கு சத்தம்? அவருக்கு சத்தம். இந்த பாசத்துக்கு பிரசங்கம் முடிக்கும், அந்த ஒரு பாசத்துக்கு பிரசங்கம் வேண்டாம். தேவன் பேசலாம். தேவன் பேசலாம். எந்த பேர் சொல்லப்படாத பாஸ்டரும் பேர் சொல்லப்படாத குரூப் வேண்டாம். தேவன் பேசுவார் உங்க கூட. நீங்க விசுவாசித்தா சுதந்திரிப்பீங்க, விசுவாசிக்காட்டா காலை போய் யோசிச்சுவா உள்ள மீதி எல்லாம் தெருவுல. அது உங்க கையில இருக்கு. எல்லாம் நடக்கும்.
பார்த்துட்டு நம்ம உள்ள இன்றி ஆகணும். அதுக்கு தகுந்தபடி விசுவாசத்தோடு இருங்க. இதனால தேவன் உங்களோட பேச விரும்புகிறார். தேவன் உங்களோட பேச விரும்புகிறார். அதுக்கு முன்னே ஒரு பார்மலா சொன்னி, விசுவாசித்தா மாத்திரம் நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு நடக்கும், அவிசுவாசிக்கிறவனுக்கு நடக்குமான்னு கேட்டா தேவன் சொன்னது நடக்கும். அவன் பாப்பா உள்ள இன்றி ஆகும். சம்பவம் சொல்லணுமா தெரியுமா? நாளை இந்த நேரம் ஒரு மரக்கால் கோதுமை, ஒரு வெள்ளி காசு, 2 மரக்கால் வார் கோதுமை, ஒரு வெள்ளி காசுக்கு விற்கப்படும். ஆனா நீ மாத்திரம் என்ன பண்ண மாட்டேன், அதுல சுதந்திரிக்க மாட்டேன். ஏன்னா விசுவாசிக்காமல் போனதுனால தேவன் சொன்னது நடந்தே தீரும். தேவன் சொன்னது நடந்தே தீரும். ஆகாபுங்கிற ஒரு கடுமையான ராஜா, ஆகாபுங்கிற ஒரு கொடுமையான ராஜா, அவனுடைய மனைவி என்ன சொன்னாலும் அதை கேட்டு எல்லாம் தேவனுக்கு விரோதமாச்சுதான். கடைசியா ஒருவருடைய திராட்சை தோட்டத்தை எடுத்து போடுறதுக்கு அவனை கொண்டு போட்டு அந்த திராட்சை தோட்டத்தை எடுத்து போட்டான். இப்போது எலியா போறார். நாளைக்கு இதே இடத்துல ஒன்னுடைய பிணத்தையும் நாய்கள் துண்டு போடணும், ஒரு தண்டனை கொடுக்கப்படுது. ஒரு சுவரில் நீர் விடக்கூடிய ஒரு நாய் கூட உன் குடும்பத்தில் இருக்காங்க. அவன் அந்த சிறமை தாழ்த்தி ஜோமானனால உடனே அந்த தண்டனை கூட மாறி, இது உன் காலத்தில் நடக்காது, உன் குமாரனர் காலத்தில் நடக்கும். புரிந்து கொள்ளுங்கள். தேவன் எடுக்கிற எச்சரிப்பை சமயம் கேட்டா சில தண்டனைகள் மாறி போகும். தேவன் கொடுக்கிற எச்சரிப்புக்கு இவன் தானே இவன் தானே நினைச்சோம்னா தண்டனைகள் தலைமையில வந்துச்சு. தேவனாக்கும் பேசுகிறார், தேவன் பேசுகிறார், தேவ ஆவியானவர் பேசுகிறார். இந்த பலிபீடத்துல வந்து நான் ஒரு நாள் ஒன்றையும் சுயமா பேசினதே இல்லை, எந்த பாஸ்பையும் மட்டும் சொன்னதும் இல்லை. யாரெல்லாமே அங்கே அற்புதங்கள் செய்ய இல்லையோ, செங்கடலிலும் வழி திட்டங்கள் தருபவரும் நீர்தானையா, செயல்படுத்தி மகிழ்பவரும் நீர்தானையா. எஜமானனே என் தேவனே, எஜமானனே என் தேவனே, எஜமான நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை, நீர் இருக்க வேலைக்காரனுக்கு ஏன் கவலை. உங்க ஊழியம் நானே அலங்கடும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே அலங்கடும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உங்க ஊழியம் நானே கலங்கணும், அழைச்சது நீங்க நடத்தி செல்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான 2026 ஆண்டு